காலையிலேயே தீபக்கும் அருணுக்கும் வாக்குவாதம் பத்திக்குச்சு. அருண் மாட்டியிருக்கிற ட்விஸ்டர்ன்ற பேஜை பார்த்து தீபக் கூப்பிடுறதுல செம காண்டா இருக்காரு அருண். கிச்சனில் தீபக் இருக்கும்போது அருண் டீ கேட்குறாரு. ஜாக்லின் அவருக்கு டீ கொடுத்ததும் இவ்வளோதானு அருண் கேட்க, லேபருக்கெல்லாம் அவ்வளோதான் போதும் போன்னு சொல்கிறாரு தீபக். அதில் அருண் செம காண்டாயிடுறாரு. லேபர் ஸ்கில்லுன்னு பிரிக்கிறது எனக்கு பிடிக்கல, அது ரொம்ப தப்புன்னு அருண் கோபப்படவும், உங்களுக்கு என்ன வேலைன்னு தீபக் கேட்க, எனக்கு வெசல் வாஷிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக பாருங்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்றும் இங்கே வேலை பார்க்க வரல, இது என் வீடு, அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு அருண். ஆமாம், அதனால தான் நான் உங்களை ட்விஸ்ட்னு சொல்கிறேன், உங்களை நான் ஒன்றும் வேலைக்காரன்னு சொல்கிறேன், உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு தீபக். அந்த வீட்டில் ஜெஃப்ரி, மஞ்சரி, ஜாக்லின் எல்லாருமே தீபக்கு ஆதரவாக பேசவும், இங்கே நான் ஒருத்தன் தான் தப்பாக பேசுகிறேன், அவர் பேசினா நார்மல், நான் பேசினா மோக்கிங்கான்னு ஆவேசமாகிறார் அருண். நான் வேலைக்கு வரல, இனி நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அருண். ஆக அருணும் தீபக்கும் காலையிலேயே அடிச்சுக்கிட்டாங்க. நான் தெரியாமல் லேபருக்கு இவ்வளோதான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், ஆனால் இவன் அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிட்டான், என் வார்த்தை தப்பாயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு நாமினேஷன் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பட்டப்பேரை கேட்டு வாங்கிறதுக்குள்ளே பிக் பாஸ்க்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எப்படியோ பிக் பாஸ் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு பலன் கிடைச்சிருச்சு. முத்துக்குமரனும் தீபக்கிட்ட வந்து, அதை நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ அதை மாற்ற முடியாது, நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் அடுத்து மூவ் ஆகி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஃபேக்டரி டாஸ்க் வேறு வருது. இதில் தீபக், அருண் இவங்க 2 பேருமே ஆப்போசிட் டீமில் நிற்கிறாங்க. ஃபேக்ட்ரி மேனேஜர் டீமில் தான் தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி எல்லாமே இருக்காங்க. ஃபேக்ட்ரி ஒர்க்கர் டீமில் அருண் இருக்காரு. இன்னும் இன்றைக்கி என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. இந்த டாஸ்க் கண்டிப்பாக ஃபயராக இருக்குன்னு தோணுது, பார்ப்போம்.